இந்த வீடியோவில் நீங்கள் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் கேசவன் கார்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேசவன் கார்ஸுடைய கார் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இங்கே என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த இன்ட்ரோ வீடியோவிலே உங்களுக்கு என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு தெரியும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேசவன் கார்ஸில் லிஸ்ட் பண்ணாத கார்கள் எட்டியோஸ் வந்து வெளியில் இருக்குங்க, இன்னும் வந்து இங்கே வரல. எல்லாமே 2-3 கார்கள் ஸ்விஃப்ட் டிசைர் வந்து டூர் இருக்குங்க. நிறைய பேர் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளும் நிறையா இருக்குங்க. இது இல்லாமல் நான் போகிற இடத்துலலாம் ஒரு சூப்பரான ஷோரூமுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அது சம்மந்தமாக ஒருத்தவங்க கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ போகிற இடம்லாம் சூப்பரான ஷோரூம்னா மற்ற கார்லாம் என்ன முக்கியமான ஷோரூம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் கேசவன் கார்ஸ் திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கேசவன் கார்ஸில் அவங்க வந்து எங்கள்கிட்ட சர்வீஸ் ரெக்கார்டு கார்கள் மட்டுமே இருக்கும். மீட்ரு டேம்பரிங் பண்ண மாட்டோம். மீட்ரு டேம்பரிங் பண்ணுற வண்டியை எடுக்க மாட்டோம். அது கம்ப்ளீட்டாக குவாலிட்டியான கார்களை மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இது எல்லாருமே கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கிடைக்குது, நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஷோரூமுக்கும் ஒவ்வொரு விதமான உத்தரவாதம் கொடுப்பாங்க. சில ஷோரூமில் லோ பட்ஜெட்ஸ் மட்டும் குவாலிட்டியான கார்கள் இருக்கும். சில ஷோரூமில் லோ பட்ஜெட் மட்டும் எல்லாமே கலந்து கிடக்கும். சில ஷோரூம்ஸில் எஸ்யூவி கார்ஸ் மட்டும் இருக்கும். சில ஷோரூமில் சிங்கிள் ஓனர் கார்கள் மட்டும் இருக்கும். சில ஷோரூமில் லோ கிலோமீட்டர் மட்டும் இருக்கும். இப்படி நிறையா தங்களுடைய தனித்துவத்தை மேம்படுத்துறதுக்கும் தங்களை மார்க்கெட்டில் தனித்துவமாக காட்டுறதுக்கும் நிறைய விதத்தில் முயற்சி பண்ணுவாங்க. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு குவாலிட்டியான ஷோரூம்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, என்னை எப்படிலாம் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் என்னுடைய பெஸ்ட்டு ஷோரூமு, அற்புதமான ஷோரூம் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்கலாம். மற்ற ஷோரூமை பற்றி நான் வந்து எப்போவுமே குறை சொல்கிறேன். நான் போகிற ஷோரூம் நல்லா இருக்கா அது சொல்கிறேன். ஸோ அந்த குவாலிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா கேசவன் கார்ஸில் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்-கிராஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சூட. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இங்கேயும் ஒரு பெஸ்ட்டான கார் கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் கார்களை சொந்தம் கொண்டாடலாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷோரூமில் அப்படிப்பட்ட கார்களுடைய குவாலிட்டி தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்குக்காக தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிச்சுக்கிட்டு உங்களுடைய கனவு கார்களை உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்க வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஸ்-கிராஸ் பார்க்கலாம். மாருதி சுசுகியில் எஸ்-கிராஸுங்க, ஆல்ஃபா வேரியண்ட்டு, டாப் எண்ட் மாடலு. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2015க்கு 16ங்க, சிங்கிள் ஓனரு, 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். உங்களுடைய பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு, மீதி அமௌண்ட்டை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு எவ்வளோங்க விலை கோட் பண்ணுறாங்க? 5,50,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். பட் இருந்தாலும் இந்த வேரியண்ட்டுக்கு இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ 15க்கு 16 எஸ்-கிராஸு உங்களுக்கு அலைவில் வந்துடும். ஆல்ஃபா வேரியண்ட்டு. டயர் பேண்ட் பார்த்துருவோம். டயர் பேண்ட்டு உங்களுக்கு ஆவரேஜாக இருக்குங்க. 1,40,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. முகப்பில் எந்த ஒரு டென்ட்டும் கிராச்சஸ் எதுவும் கிடையாதுங்க. குவாலிட்டியாக இருக்குது. ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்பு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. சைடு வியூ நீங்கள் பாருங்கள். நம்ம அப்படியே இன்டீரியர் போயிடும். 4 டயருமே ஆவரேஜாக இருக்குங்க. இன்டீரியரில் ரிக்யூ சென்சார்ஸ் இருக்குது. உங்களுக்கு புஷ் ஸ்டார்டர் தான், டாப் எண்ட் மாடலு. ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, 5 ஸ்பீட் மேனுவலுக்கு டாஷ்போர்டு குவாலிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. பேக் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. கீழே சென்று தான். ஸோ பேக் வியூங்க. டீசல் வேரியண்ட்டு. ஸோ எஸ்-கிராஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்விஃப்ட் டிசைரில் வீடியோங்க. ஒரு குவாலிட்டியான கார், TN51. வண்டியுமே நல்லாயிருக்கு. காருடைய குவாலிட்டிலாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2016ங்க, 2016 2 ஓனருங்க, 1,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. 1,18,000 ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதி காசு ஃபைனான்ஸ் போட்டுக்கலாங்க. 1 லட்ச ரூபா தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். வாங்க இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,20,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. வாங்க இந்த காரை சுற்றி பார்க்கலாம். அவுட்லுக் பாருங்க, எவ்வளோ குவாலிட்டியான ஒரு டிசைர். நிறைய பேர் டிசைர் தேடிட்டு இருந்தீங்க, உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அணிவகுப்பில் கொண்டாந்தாச்சு. டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குங்க. குவாலிட்டியான டயர் பேண்ட் தான். டீசல் வேரியண்ட்டு உங்களுக்கு வீடிங்கிறனால அலைவில் ஒரு மட்டும் வராது. மற்ற காருடைய அவுட்லுக்லாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. பொதுவாக காருன்னா வந்து அவுட்லுக் வந்து பார்க்கலே தெரிஞ்சிருங்க எந்தளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கானோ. அந்த குவாலிட்டி இதில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எமர்ஜென்சி அலர்ட் அடிச்சுட்டு இருக்குங்க, அதை அடிச்சுட்டு போதும். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி சிஸ்டம் ஏர் பேக் வரல. ஆனால் டாஷ்போர்டுடைய குவாலிட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. டிசைர் உண்மைக்குமே வந்து மக்கள்கிட்ட வாண்டடாக இருந்தாலும் அந்த காருடைய அழகு குவாலிட்டியாக பார்க்கறது நல்லா இருக்குல்ல. ஸோ பேக் டோர் ஓப்பன் பண்ணுவோம்.
பேக்குடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே அந்த உண்மையான அழகை பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் குவாலிட்டியாக கற்றுருக்கேன். பேக்கில் ஒரு பவர் ஜாக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ சைடு வியூ பார்த்துட்டு நம்ம அடுத்த கார்களை பார்க்கலாம். டீசல். ஓகே. ஸோ டிசைர் வந்து இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டிசைர் இருக்குங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் டிசைர் ஒன்று இருக்குது, லோ பட்ஜெட்டில் ஒரு டிசைர் இருக்குது, மிடில் பட்ஜெட்டில் ஒரு டிசைர் இருக்குது. டிசைர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று இருக்குங்க, டூரியஸ்ட்டு. இது இல்லாமல் நம்ம வந்து இப்போ மாருதி சுசுக்கியில் செல்லீரியோ ஆட்டோமேட்டிக் பார்க்க போகிறோம். செல்லீரியோ ஆட்டோமேட்டிக் செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்குது பார்க்க. செல்லீரியோ ஆட்டோமேட்டிக் செல்லீரியோ ஆக்சுவலாக தேடிக்குங்க. டீசல் ஒரு வண்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா செல்லீரியோவில் டீசல் வந்து நல்லாயிருக்கும். 800 cc தான் நினைக்கிறேன் அந்த வண்டி. பவர் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு பவராக முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். ஸோ செல்லீரியோ ஆட்டோமேட்டிக் இது வந்து VXI பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 2014 2 ஓனர். டிஓ வந்து கும்பகோணம் டிஓவில் தான் இருக்குது, TN 7ன்னு நினைக்க வேணாம். ஸோ இந்த வண்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம். மாருதி சுசுகி செல்லீரியோ ஆட்டோமேட்டிக்கு. இதோடைய விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,35,000 விலை கேட்குறாங்க. இந்த காருடைய குவாலிட்டி அப்படியே நம்ம பார்த்துருவாங்க. நல்ல ஃபிட்டிங்ஸ், இந்த குரோமிங் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்க நல்லா இருக்குது. VXIயாக இருந்தாலும் குரோமிங் டீட்டெயில்ஸ்லாம் நல்லாயிருக்கு. டயர் பேண்ட் ஓகேங்க, டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குது. ஆவரேஜாக இல்லை, நல்ல 90% இருக்குது. பேக்லேயும் ஒரு 70% இருக்குது. பேக் டயரும் ஒரு 70% இருக்கு பாருங்கள். ரோமிங் டீட்டெயில்ஸ். ரெயில் ரூப் ஒரு சின்னதாக கொடுத்துருக்கு, அது பார்க்க நல்லாயிருக்கு. இந்த செல் டோட்டல் அவுட்லுக் பாருங்க. ஏன்னா செல்லூரியோலும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக. கிளாஸ் வைசரு, டோர் வைசரு, ஆட்டோமேட்டிக்குங்க. ஆட்டோமேட்டிக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்குது சுச்சுவேஷனுக்கு லேடி டிரைவுக்கும் சரி, டென்ஷன் ஃப்ரீயாக ஓட்டணும்னு நினைக்கக்கூடிய என்ன மாதிரியான ஆட்களுக்கும் சரி ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டு. எந்த அளவுக்கு சொகுசு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம அதுக்கான விலையும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் சர்வீஸ் எல்லாம். மற்றபடி என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்த ஆட்டோமேட்டிக் அந்த சொகுசுக்காக கொடுக்கலாங்க. பேக் வியூ பாருங்கள். ஓகே, வெட்ரிக் ஷூட்டர் எடுக்கலாமா அப்படின்னா ஓகே, தாராளமாக எடுக்கலாம். நான் அவுட்லுக் பார்த்துருவோம். பேக் பம்பரு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கங்க. டோட்டல் சைடு வியூ அப்படியே உள்ளே போயிடும். டோரில் உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கு, பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். சேஃப்டி சிஸ்டமான ஏர் பேக் மட்டும் இல்லை. ஓகே, செல்லீரியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து i10 ஒன்று பார்க்க போகிறாங்க. i10 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இங்கே இருக்கக்கூடிய கார்களுடைய அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் எட்டியோஸ் இருக்குங்க. எட்டியோஸில் வந்து டீசல் இருக்குது. நம்ம ஹார்ன் அடிச்சே சாவடிப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்க ஹார்ன் அடிக்கல, நம்மளுக்கு தான் நகர மாட்டேங்கிறாருங்களே. ஸோ டொயோட்டா எட்டியோஸ் 2016 ஒன்று அவைலபிளாக இருக்குங்க. இங்கே வண்டி இல்லை, பட் உங்களுக்கு ஃபோட்டோ இதில் லைவாக காட்டுறேன். 2016 2 ஓனர் VXT டீசல் 1,40,000 கிலோமீட்டர் ஓடி கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க. டிஓ வந்து தஞ்சாவூர் டிஓவில் தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே உள்ள எல்லா கார்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எட்டியோஸுக்கு வந்து வெறும் 70,000 இருந்தால் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். மீதி காசுகளை 6,70,000 கேட்குறாங்க. 2016 2 ஓனர் VXT டீசல் ஸ்விஃப்ட் டிசைரில் டூருங்க, டூர் எஸ் 2019 சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் 10 மாதம் அவைலபிளாக இருக்குங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் மீதி காசு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் விலை பார்த்தீங்கன்னா 6,70,000 விலை கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ இருக்குங்க. ஃபோர்டு ஃபிகோ 2013 சிங்கிள் ஓனருங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஆமாம் 1,10,000 கிலோமீட்டர் ஓடிக்கு லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். 2,30,000 விலை கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே இப்போதைக்கு வண்டி இல்லை, வெளியில் இருக்குது. இருந்தாலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். அடுத்து வந்து டாட்டா ஆரியா ஒன்று இருக்குங்க. ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். டாட்டா ஆரியோ பார்த்தீங்கன்னா 2012 சிங்கிள் ஓனரு 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2012 சிங்கிள் ஓனர் டாட்டா ஆரியா தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் உங்களுக்கு போட்டு வரேன். நான் காரை பார்க்கல, கஸ்டமர் கையிலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2,70,000 தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோசியபிள் ரேட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 7 சீட்டரில் ஒரு டாட்டா தேடுறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் வந்து டாட்டா ஏரியாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது அவுட்ஸ்டாண்டிங் கார் ஆகிப்போச்சு, அவுட் ஆஃப் மார்க்கெட் ஆகிப்போச்சுன்னு. பட் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போயிடுறேன்ல, அதில் நிறைய கார்கள் பார்த்தீங்கன்னா டாட்டா ஏரியா நான் பார்க்குறேங்க. நல்ல ரன்னிங் இதில் குவாலிட்டியாக இருக்குங்க. அதெல்லாம் சிங்கிள் ஓனரில் உங்களுக்கு வெறும் 2,70,000. அதுவும் நெகோசியபிள் ரேட்னா என்ன ரேட்டுக்கு வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு i10 எடுக்கிற அளவுக்கான பட்ஜெட் தான். கண்டிப்பாக ஒரு 7 சீட்டர் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு இனோவா இருக்குங்க, அதையும் பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு i10 பார்க்க போகிறோங்க. ஹுண்டாயில் i10 2011 மாடலுங்க. எரா 2 ஓனரு, 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 65,000 இருந்தாலும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. இதுக்கு 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா மீதி ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். வாங்க இந்த காருடைய குவாலிட்டியை பார்க்கலாம். இந்த வண்டிக்கு எவ்வளோங்க விலை கோட் பண்ணுறாங்க? 2011 i10 எரா 2 ஓனருக்கு 2,40,000 ரூபா விலை கேட்குறாங்க. வாங்க இதோடைய எக்ஸ்டீரியரையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். i10லாம் நல்லா எடுக்கலாங்க. சொகுசான வண்டி, நல்ல நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டோட்டல் அவுட்லுக்கு பார்க்க நல்லாயிருக்கு. பம்பர்ஸ் இல்லாமல் ஒன்றும் பெரிய க்ரூஸ் இல்லை. அது இல்லாமல் டயர் பேண்டு, ஃப்ரண்ட்டு டயரு ஆமாம் ரெண்டுமே ஆவரேஜாக தாங்க இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக இருக்குது. வாங்க அந்த சைட்லேயும் போயிடுவோம். இந்த வியூலையும் பாருங்கள். ஸ்மார்ட்டாக நீட்டாக அழகாக பாடிடுறாங்க எரா. இந்த சைடில் பேக் டயரில் இந்த டயர் புது டயர் பேண்டுங்க. பேக் டயர் புதுசு. அப்போ நான் அங்கிட்டு ஓகே தான். நீங்கள் முரட்டானியாக குத்திட்டு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ. டேஷ்போர்டுடைய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குங்க. இதில் என்னென்னா 65,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க இந்த வண்டிக்கு. அப்போனா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு என்ன, சர்வீஸ்லாம் ப்ராப்பராக இருந்திருக்கு. கிலோமீட்டர் ஓடலை கரெக்டாக இருக்குங்கிறது ரீட் பண்ணுறாங்க. எல்லாமே கேசன் காசை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து மீட்டரிங் டேம்பரிங் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கனவுல கூட நம்பாதீங்க மீட்டர் டேம்பரிங் பண்ணுவோம்னு. அந்தளவுக்கு நாங்கள் குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சம்திங் நான் அதுக்காண்டி எல்லாருடைய குவாலிட்டி தன்மையும் அல்லது எல்லாரையும் நம்ம வந்து போட்டியாளராக கமர்ஷியலாக அவங்கள டார்கெட் பண்ணல. என்னுடைய ஸ்டைல் இது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதனால் 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த i10. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எடுப்பியாடா தம்பி அப்படின்னா கண்டிப்பாக எடுப்பேன். சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. 60,000 தான் இருக்குன்னா அப்படின்னா எனக்கு ஓகே தானே. வாங்க ஒரு இனோவா இருக்குது, அதையும் பார்த்துடலாம். லோ பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நல்ல வண்டி ஒரு 7 சீட்டர் தேடுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கார் பெஸ்ட்டு. எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கலாம். 2005ங்க 2.5 G டைப்பு. வண்டியுடைய அவுட்லுக்கு ஓவரலாக பார்க்கையில் நம்மளுக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. 3,80,000 ரூபா கேட்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லாம் லைட்டாக காமிச்சுன்னா வாங்க. ஸோ இதுதான் அவுட்லுக் பாருங்கள். சைட்லேயும் காமிச்சிடறேன். ஸோ இந்த அவுட்லுக் இப்படின்னு பாருங்கள். வண்டி நம்ம நல்லா இருக்குது. 38 டயர் பேண்ட்லாம் நல்லா இருக்குங்க. புது டயர் பேண்ட் தாங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இது பாருங்களேன் பேக். ஸோ லோ பட்ஜெட் அப்படிங்கிறனால உங்களுக்கு குறைஞ்சது கீழேயும் காமிச்சிடும். எதுவும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரியல, எடிட்டிங்கில் தான் தெரியும். 100 ஜெஸ்ஸும் வண்டியெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளும் இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க. 7 சீட்டர் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 3,80,000 எவ்வளோ கொடுக்குறாங்க பார்ப்போம். சைடு வியூ பாருங்கள். இனோவா சரிங்க. ஒரு 3,80,000 ரூபாய்க்கு 7 சீட்டர் தேடிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு காருங்க. ஸோ கேசன் கார்ஸில் நெருக்கி பல கார்களை பார்த்தாச்சு. இன்னும் 2 கார் இருக்குது. டிசைர் ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்குது, மேனுவல் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கில் டீசல் வேரியண்ட்டு ஸ்விஃப்ட் டிசைர் 2019ங்க. 2 ஓனரு, 1,53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. காருமே 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம், பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா. இதுக்கு 6,50,000 ரூபா விலை கேட்குறாங்க. இந்த காருடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்குங்க. வண்டியுடைய நம்பர் பார்க்க 6664 எல்லாமே ஒரு யூனியனாக இருக்குது பார்த்தீங்களா. பம்பர்ஸு பெண்டரு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா டிசைர்ஸ் நிறைய தேடுவீங்க. ஆட்டோமேட்டிக் காரு எனக்கு இன்றைக்கி கண்ணில் மாட்டேதே பெருசுங்க. நம்ம சேனலில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டுட்டு வரதும் ஒரு பெருசு இல்லை. டயர் பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் புது டயர் பேண்ட்டு, பேக்லேயும் வந்து உங்களுக்கு 90% இருக்குங்க. ஸோ அவுட்லுக்கு ஃபிட்டிங்ஸே இதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டரே இதில் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் வாங்குறவங்க அந்த லக்ஸரியை ஃபீல் பண்ணுவாங்க நிச்சயமாக. அந்தளவுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. நல்லா இருக்குது, வாசனையே நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் லீவரை பாருங்களேன், நல்லா இருக்கு பார்க்க. ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு அதில் உள்ள மாதிரி ஒரு
அந்த லுக்கை கொடுக்குங்க. சுசுக்கினாலே எல்லாத்துலேயும் கொஞ்சம் டச் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் மக்கள்கிட்ட அது வந்து ஒரு விருப்பமாகவும் வந்துருச்சு இல்லைங்க. ஸோ VDI ஆட்டோமேட்டிக்கு அந்த க்ரோமிங் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குங்க. டோர் அடிவிடாமல் இருக்குது, யூஸ் பண்ணியிருக்குது. பேக் டோரும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ரியர் ஏசி வெண்ட் இதில் வந்துடுது, பவர் ஜாக்கெட் வந்துடுது. ஸோ VDI அவுட்லுக் பார்த்துருங்க. ஓகே, இதில் வீல் கப் போடலை, அதனால ஒரு மாதிரி தெரியும். வீல் கப் போட்டால் நல்லா இருக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் டிசைர் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் VDIங்க. வண்டி நம்பர் TN 82 76 77 எல்லாமே இன்னைக்கு குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 2016ங்க ஸ்விஃப்ட் டிசைர் VDI. இதுவும் டீசலுங்க, சிங்கிள் ஓன், 1,52,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 இருந்துச்சுன்னா மீதி காசு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க, பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா. இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு 6,40,000 விலை கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான் எல்லாமே. இன்னும் நிறைய கார்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்களில் இதை நம்ம பார்க்குறோம். வாங்க இந்த காருடைய எக்ஸ்டீரியரையும் பார்த்துருவோம். ஸோ அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. காருடைய குவாலிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஆமாம், அப்படியே பேக்கில் போயிடுவோம். டயர் பேண்டுடைய குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். டயர் பேண்டு புது டயர் பேண்ட் கண்டிஷனுங்க. பேக் டயரும் புது டயர் பேண்ட் கண்டிஷன் தான். பட் இருந்தாலும் டோட்டல் அவுட்லுக்கு ஒரு புது கார், நியூ கார் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதில் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன கமெண்ட்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிள் ஸ்டிக்கர் இருக்குது. VDI நல்லா இருக்குங்க. அவுட்லுக்கு டீசல் வேரியண்ட்டு. டோர் இன்டீரியர் நிச்சயமாக பெஸ்ட்டு காருங்க. எல்லாமே கார் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. பேக்கு ஒன்று இது வந்து ஏசி வெண்ட் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு பவர் ஜாக்கெட் வந்துடுது. இது என்ன ஒரு மாதிரி வாசனையாக இருக்குது. இந்த உள்ள காருக்குள்ளே வாசனை வித்தியாசம் இருக்குது. அப்புறம் அது மாதிரி வாசனையை பற்றி கேட்டுக்கிருந்தீங்க. வாசனைனா எதுக்கு சொல்கிறேன்னா, கார் ரொம்ப நாள் சாத்திங்கன்னா ஒரு மாதிரி அடர்ந்த ஸ்மெல் வரும். அதுக்காண்டி தான் வாசனையை பற்றி பேசுங்க. இப்போ பார்க்குறது ஸ்விஃப்ட் டிசைர் 2010 டீசல் VDI 3 ஓனர், 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு 3,30,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டியுடைய குவாலிட்டின்னு போனால் தரமான வண்டிங்க. 2010 தான், குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகேங்க, திருநாகேஸ்வரத்தில் கேசவன் கார்ஸுடைய அப்டேட் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு மனசுக்கு பிடிச்ச கார்கள் டிசைரே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டிசைர் இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் டிசைர் இருக்குது. அது இல்லாமல் லோ பட்ஜெட் இனோவா இருக்கிறது தான் பெருசுங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. லோ பட்ஜெட்டும் போது இதுக்கெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலிரியோ ஆட்டோமேட்டிக் இருக்கிறது, அடுத்து வந்து ஸ்விஃப்ட் டிசைர் ஆட்டோமேட்டிக் இருக்கிறது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. மனசுக்கு நிறைவாக இருக்குது எஸ்கிராஸு. ஸோ இவ்வளோ கார்களுடைய அப்டேட்லாம் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்துக்கிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா உங்களுடைய இந்த ஆதரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு தேவைப்படுதுங்க. நிச்சயமாக ஓப்பனப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூட்டிட்டாங்க. பட் ஆனால் வியூவர்ஸ் வந்து அதிகமாக கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ எங்களுக்கு பெஸ்ட்டு கார்களை கொடுக்குறது தான் என்னுடைய முயற்சியும். பட் அதே சமயம் நான் வந்து ஷோரூம்ஸ் வீடியோ தான் போடுறோம். அப்படிங்கும்போது வந்து நம்ம அவங்களுடைய பிஸ்னஸையும் நம்ம கொண்டுட்டு போகணும், அதே சமயம் என்னுடைய ஆடியன்ஸையும் உங்களுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பயணிக்கிறோம். ஸோ தொடர்ந்து நல்ல ஆதரவு தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த என்னுடைய சின்ன இதயத்துக்கு உங்களுடைய கனவு வெஹிக்கிளை சொந்தம் கொண்டாட தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்கிறதுக்கு ஊக்கமாகவும் ஆர்வமாக இருக்கும். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பார்ப்பேன். தேங்க்யூ.